Hi everyone, welcome to Chennai to London. சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் டிஷ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். லாம் நிஹாரி. லாம் நிஹாரி வந்து லண்டனில் நீங்கள் நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லைன்னா பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கிடைக்கும். ரொம்ப ஒரு ஃபேமஸான டிஷ். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிஹாரி பண்ணுறதுக்கு நிஹாரி மசாலா ஃபஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு சீரகம், கொத்தமல்லி, சோம்பு, மிளகு, கருப்பு ஏலக்காய், பச்சை ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஜாதிபத்திரி, ஜாதிக்காய் வந்து நம்ம உடச்சி வச்சுருக்கோம். அப்புறமா அந்த ஸ்டார் அனீஸ், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், உப்பு, அப்புறம் டீப் ஃப்ரைடு ஆனியன்ஸ் வச்சுருக்கோம், வெங்காயம், அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட்டா, அப்புறம் சூப்பரான லாம் ஷாங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நல்லி ஒரு 3 வச்சுருக்கோம். ஒரு 1 கிலோ கிட்ட வரும். ஸோ அது வச்சுருக்கோம். லாம் நிஹாரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறேன். ஸோ எண்ணெய் சூடானோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து வதக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த கறியை போடலாம். 3 வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட வந்து வெறுமனை நம்ம எண்ணெயில் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நிஹாரி மசாலா அரைச்சிக்கலாம். நிஹாரி மசாலாவோட ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த நட்மெக், ஜாதிக்காயும் இந்த பிளாக் கார்டமமும் தான். இப்போ ஃபுல் நட்மெக் போட்டோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் அதை நான் கொஞ்சம் உடச்சி ஹாஃப் எடுத்திருக்கேன். இப்போ இதை அரைச்சிக்கலாம். இப்போ இந்த லாம் ஷாங்க்ஸ் வந்து நம்ம அப்படியே ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் தண்ணியோ மசாலாவோ எதுவும் போடலை. ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நம்ம அப்படியே பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த நிஹாரி மசாலா போட்டுக்கலாம். வந்து சில்லி பவுடர் போட்டுக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலருக்கு, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி குக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த மசாலாலாம் நல்லா நம்ம பரட்டிட்டு இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். ஸோ இந்த லாம் நிஹாரி வந்து நல்லா ஸ்லோ குக் பண்ணோன்னா நல்லா அப்படியே டெண்டராக வரும் கறி. இது வந்து நீங்கள் குக்கரில் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். நான் வந்து இதிலே பண்ணுறேன். ஏன்னா நான் நல்லா ஸ்லோ குக் பண்ண போகிறேன். ஒரு 2 to 3 hours கிட்ட நம்ம விடலாம். ஆக்சுவலாக குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு ½ hourல வெந்துடும். ஸோ நம்ம வந்து இப்படியே குக் பண்ணலாம். இந்த பாத்திரத்தில் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கறியெல்லாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம நிறைய தண்ணி ஊற்றிருக்கோம். நிறைய தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம். இது வந்து குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கோதுமை மாவை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ நல்லா திக்காகிடும். கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவோ, கடலை மாவு இல்லாட்டினா கார்ன்ஃப்ளவரில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு போயிடலாம். ஒரு 2 hours கழிச்சு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் இந்த வெங்காயம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து கொஞ்சோண்டு போடுறேன். மிச்சம் வந்து நம்மளுக்கு சர்விங்க்கு வேணும். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். ரொம்ப டக்குன்னு பண்ணிட்டோம். அண்ட் உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லையும் இந்த பொருட்கள்லாம் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு 2 to 3 hours கழிச்சு வந்து பார்க்கலாம். 2 to 3 hoursன்னு சொன்னேன். 4 hours கிட்ட விட்டாச்சு. ஸோ இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா அப்படியே சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இதில் அந்த கோதுமை மாவு போடுறதுக்கு முன்னாடி இந்த மேலே இருக்கிற எண்ணெயை மட்டும் எடுத்துடலாம். இப்போ இந்த கார்னிஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இந்த எண்ணெய் வந்துட்டு நம்ம எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா கோதுமை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து மேலே உங்களுக்கு தனியாக வராது. இப்போது நம்ம வந்து இதில் தண்ணி ஊற்றி நம்ம போட்டுடலாம். இதில் ஸோ தண்ணியில் நம்ம ஊற்றி நல்லா கரைச்சிட்டோம். இப்போ இதை இந்த குழம்புல ஊற்றிடலாம். இந்த
இந்த கோதுமை மாவு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா அதை கொஞ்சம் கொதிக்க விடலாம். கொதிக்க தான் அது நல்லா இறுகும், திக்காகும். நிஹாரியோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா, நிஹார்ன்றது மார்னிங்ன்ற வார்த்தை உருதுவில். முகல் எம்பையர்ஸில் இருந்தவங்கலாம் வந்து அவங்க இந்த மார்னிங் ப்ரேயர்ஸை முடிச்சுட்டு நிஹாரி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த டேக்குரிய எனர்ஜி ஸ்ட்ரென்த் எல்லாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்லேயே கிடச்சிரும் அப்படின்றனால. பட் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் சாப்பிடணும்னு இல்லை, இப்போலாம் நம்மலாம் அது டின்னருக்கு தான் சாப்பிட்றோம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில், நார்த் இந்தியாவில் வந்து லக்னோ, டெல்லியிலலாம் கூட ரொம்ப ஃபேமஸ். நம்ம இந்தியன் ஸ்டைலில் பண்ணணுன்னா இதில் வந்து தயிர்லாம் ஊற்றி செய்யலாம் புளிப்புக்காக. பட் இந்த ஸ்டைலில் வந்து நம்ம எலுமிச்சை பழம் தான் கடைசியாக போட்டு சாப்பிட போகிறோம். இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. நம்ம கோதுமை மாவு போட்டதுக்கப்புறம் கோதுமை மாவு போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நம்ம கொதிக்க வச்சிட்டோன்னா நல்லா திக்காகிடும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம இந்த சர்வ் பண்ணிடலாம். இதை இப்போது நம்ம நிஹாரியை சர்வ் பண்ணிடலாம். நிஹாரியோட சர்வ் பண்ணுறதுக்கு எப்பொழுதுமே இஞ்சி வேணும். இந்த மாதிரி ஜூலியன்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கணும். அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம், டீப் ஃப்ரைடு வெங்காயம், அப்புறமா கொத்தமல்லி இலை, அப்புறமா லெமன்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்ச எண்ணெயை இது மேலே ஊற்றலாம். நிஹாரி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். லெமன் வந்து நல்லா அப்படி மேலே ட்ரிசில் பண்ணிக்கலாம். இப்போது கார்லிக் நான் வச்சுருக்கேன். கறி எப்படி இருக்குது பாருங்கள். ஸ்லோ குக் பண்ணால் எப்படி இருக்கும்ன்ட்டு சரிங்களா? சாப்பிட்டு பார்க்கலாமா? செம்ம சூப்பராக இருக்குது. கறி வந்து மெல்ட் ஆகுது. நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக குக் பண்ணணும்னா குக்கரில் வச்சு நீங்கள் அந்த உங்கள் கறிக்கு ஏற்ற மாதிரி குக் பண்ணிடுங்க. பட் ஸ்லோ குக் பண்ணாக்க இந்த மாதிரி தான் பாருங்கள், டெண்டராக இருக்கும். இந்த லாம் நிஹாரி ரெசிபி நீங்கள்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye.